ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு குழம்பு என் ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு தட்டைப்பயிறு வேக வச்சுக்கிட்டேன். அது கூட இப்போ வந்து அந்த கத்திரிக்காய் ஒரு 2-3 கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு அதையும் வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காயும் வேகட்டும். கத்திரிக்காய் வேகிற கேப்பில் வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி ஊற்றுறதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், கத்திரிக்காய் போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, வேகட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல் பூண்டு போட்டிருக்கேன். போட்டு ஏன்னா தட்டைப்பயிறு கேஸ் தானே, கொஞ்சமாக பூண்டு எக்ஸ்ட்ராவே போட்டு வேணாலும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். பூண்டு இப்போது ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சமாக ஒரு 5-6 வெந்தயம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அது அரைப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். என்னென்னா தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு 4-5 வெந்தயம், அவ்வளோதான் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. எப்படி இருந்தாலும் இந்த அரைப்பை போட்டு அது கொதிக்கணும்ல, அது நல்லா கொதிக்கட்டும். அந்த கேப்பில் தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு, பூண்டு, இதுலேயும் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டு அது நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகாய். நான் வந்து மல்லிப்பொடி, மிளகாய் பொடியெல்லாம் அதுலேயும் குக்கர்லேயும் போடல, அரைக்கும் போதும் போடல. இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் ஊற்றிக்குவேன். கருவேப்பிலை குச்சி விழுந்துருச்சு, நல்லா தான் இருக்கும். ஆனால் பிள்ளைங்க குச்சி இருக்கும்பாங்க, அதனால் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரியும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் ஊற்றி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சதையும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக அந்த வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கணும். அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்படி தாளித்து ஊற்றும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸ்லிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த நெஞ்செரிச்சலெல்லாம் இருக்காது நம்ம புளிக்குழம்பு சாப்பிடும்போது நாட்டு சக்கரை போட்டால். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கேப்பில் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லி அதுக்கு நறுக்கி பொரியலுக்கும் தாளித்து விட்டாச்சு. சாப்பாடும் வடிச்சிருக்கேன், அதுவும் எடுத்தாச்சு. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இனி பிள்ளைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு போடணும், அவ்வளோதான். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், குழம்பு இறக்கி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.